தற்போது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வேட்புமனு தாக்கல் குறித்த அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். மாநிலங்களவை தேர்தலுக்காக தற்போது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நிதின் நிபின் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பீகாரினுடைய தலைமைச் செயலகத்தில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். மாநிலங்களவை தேர்தலுக்காக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் மாநிலங்களவைக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். சூர்யா, நாடு முழுவதும் 10 மாநிலங்கள்ல மொத்தம் 37 மாநிலங்களவை இடங்களுக்கான காலி இடங்கள் அடுத்த மாதம் ஏற்படக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக 37 மாநிலங்களவை இடங்களுக்கும் தேர்தலை நடத்துகிறது இந்திய தேர்தல் ஆணையம். இதற்கான அறிவிப்பை பிப்ரவரி 26ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்த நிலையில வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு இன்றே கடைசி நாள் என்பதால் மாநிலங்களவை தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்கள்ல பல்வேறு அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை அந்தந்த மாநில சட்டமன்றங்கள்ல தாக்கல் செய்து வருகிறார்கள். இந்த நிலையிலே பீகார் மாநிலத்துல ஒரு முக்கிய திருப்பமாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என்ற தகவல்கள் நேற்று மாலை முதல் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை அது நிதிஷ்குமாராலே உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில சில நிமிடங்களுக்கு முன்பாக நிதிஷ்குமாரும் மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கார். அந்த காட்சிகளை இப்ப நீங்க நேரலையில பார்க்க முடியும். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மாநிலங்களவை வேட்பாளராக வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கார். நிதிஷ்குமாரை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய இளம் தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபீனும் பீகார் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்படுவதற்கான வேட்புமனு என்பதை தாக்கல் செய்திருக்கார். இவரோடு பீகார் மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி உள்ளிட்டோர் எல்லாம் இந்த நிகழ்வுல பங்கேற்று இருக்கிறார்கள். இப்போது பீகார் மாநிலத்துல மொத்தம் 5 மாநிலங்களவை இடங்கள் என்பது அடுத்த மாதம் 9ஆம் தேதியோடு காலியாக இருக்கக்கூடிய நிலையில அதில் 3 இடங்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கப்பெறுகிறது. அதில் தான் ஒருவராக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்படுகிறார். நிதிஷ்குமார் உட்பட பாஜகவினுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்டோரும் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த நிலையிலே அதற்கான வேட்புமனு என்பது சற்று நேரத்திற்கு முன்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில அவர் திடீரென இந்த முடிவை எடுப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் இன்றைய தினம் அவர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்ட ஒரு செய்தியில தெரிந்து கொள்ள முடிந்தது. அதில் தனக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்ட மேலவை உறுப்பினராகவும் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை போல நாடாளுமன்றத்துல மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக வேண்டும் என்பதும் தன்னுடைய நீண்ட நாள் எண்ணம். அந்த எண்ணத்தை இந்த வாய்ப்பின் மூலமாக தான் நிறைவேற்றிக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்திருப்பதோடு பீகார் மாநிலத்துல புதிதாக அமையக்கூடிய அரசிற்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்பை தான் வழங்குவேன் என்றும் நிதிஷ்குமார் தெரிவித்திருந்தார். இந்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருடைய முடிவுக்கு பிறகு அவரை சார்ந்திருக்கக்கூடிய ஜேடியு கட்சியினர் அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடாது என்றெல்லாம் தொடர்ச்சியாக போராட்டங்கள்ல பீகார் தலைநகர் பாட்னாவில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையிலே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பீகார் தலைநகர் பாட்னா வந்து நிதிஷ்குமார் இல்லத்தில் சென்று அரை மணி நேரங்களுக்கு மேலாக ஆலோசனை நடத்தியதற்கு பிறகாக அங்கிருந்து சட்டமன்றம் தலைமைச் செயலகம் சென்று தலைமைச் செயலகத்துல தற்போது இந்த வேட்பு மனு என்பதை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தாக்கல் செய்யப்பட்டிருக்கூடிய இந்த வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை என்பது நாளை நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி தினம் மார்ச் 9ஆம் தேதி அன்றும் 16ஆம் தேதி இந்த வேட்புமனுக்கள் குறித்து வாக்குப்பதிவு என்பது நடத்தப்பட்ட அன்றைய தினம் முடிவுகள் என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது. ஆனால் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யப்படாத நிலையில இவர்கள் அனைவருமே போட்டியின்றி தேர்வு செய்யக்கூடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்று மாலை 4 மணி வரைக்கும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில 4 மணிக்கு பிறகு அதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்களை தேர்தல் அதிகாரிகள் தெரிவிப்பார்கள் என்றும் பாட்னாவிலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சூர்யா, மாநிலங்களவைக்காக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வேட்புமனு தாக்கல் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஷ்.